வேளையிலும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடலாம். நாம் உங்களுடைய கருத்திலே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் தாளிலே பாடல் எண் 1வது பாடலை நாம் எல்லோரும் பாடலாம். பாடல் குழுவினர் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஈஸ்வராஜன் நம் சொந்தமாயினார் என்ற பாடலை கூட நாம் ஜாமன பாடலாம். அதில் முதல் 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடலாம்.
கூட நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது நல்லது. திருமணத்தில் இணைய இருக்கிற அருமையான மணமகன் அசோக்குமார் மற்றும் மணமகள் சுதா, இவர்கள் மாத்திரமல்ல, இங்கே கூடியிருக்கிற நாம் எல்லோரும் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வது ஒரு நலமான ஒரு காரியம். ஆகையினால கூட இந்த வேளையிலே நாம் கொஞ்ச நேரம் நம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நம்ம மத்தியிலே இருக்கிற சாமுவேல் ஜே ஜோசப் அவங்க நம்மளோட இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் சபையுடைய மூத்த சகோதரர். அவங்க இந்த வேளையில் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே அவங்க கொண்டு வருவாங்க. நம்ம எல்லோரும் கவனமாக கேட்போம். அன்பான ஃபோட்டோகிராஃபர்களுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. This is the Lord's doing. It is marvelous in our sight. இது கர்த்தர் செய்த காரியம், எங்களுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. So, brother Ashok and sister Sudha getting married today, it is the doing of the Lord. சகோதரன் அசோக் அவர்களும் சகோதரி சுதா அவர்களும் இந்த நாளிலே திருமண பந்தத்திலே இணைகிறார்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின காரியம். It is so marvelous in our sight. நம்முடைய கண்களுக்கு அது மிகவும் ஆச்சரியமாய் தோன்றுகிறது. If you carefully read the portion in Psalms 118, the previous word says like this. நீங்கள் கவனமாக சங்கீதம் 118வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், The word which I said is verse 23. நான் குறிப்பிட்ட வேத வசனம் என்பது 118ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனம். But the verse 22 says like this. அதனுடைய 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. The stone which the builders rejected. Verse 22. அதனுடைய 22ஆம் வசனத்திலே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே. The builders rejected. வீடு கட்டினவர்கள் தள்ளின கல். See how God is doing the things. தேவனுடைய கிரியைகள், தேவன் செய்கிற விதம் பாருங்கள். People have rejected. ஜனங்கள் இது வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார்கள். But ஆனால் God took it தேவன் அந்த காரியத்தை தெரிந்து கொள்கிறார். and is making it as a cornerstone. அந்த கல்லை எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். That is the reason it is the Lord's doing and marvelous in our sight. அது நிமித்தம்தான் நாம் இப்படியாய் சொல்லுகிறோம், அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. So as they begin the new life today, இந்த நாளிலே ஒரு புதிய வாழ்க்கை அவர்கள் துவங்குகிற பொழுது what God does? தேவன் செய்கிற காரியம் என்ன? In the beginning when God created Adam and Eve, ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பொழுது they were the first people அவர்கள்தான் உண்டாக்கப்பட்ட முதல் ஜனம். as a man and a woman. ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு ஆண், ஒரு பெண் என்கிற விதத்திலே தேவன் உண்டாக்கின முதல் நபர்கள் அவர்கள். Genesis chapter 1 ஆதியாகமம் முதல் அதிகாரம் verse 27. அதனுடைய 27வது வசனம். God created man in his own image. In the image of God he created him, male and female. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். So what God is doing next? ஆகவே அடுத்த காரியமாய் தேவன் செய்கிறது என்ன? God blessed them. 28வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். When God bring a man and a woman together, ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் தேவன் ஒன்றாக இணைக்கும் பொழுது,
God bless them. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். See, God blessed them and God said to them. பாருங்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களிடத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். Be fruitful and multiply. நீங்கள் பலுகி பெருகி And fill the earth and subdue it. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி And rule over the fish of the sea and over the birds of the sky and over every living thing that creeps on the earth. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். See, God blessed them தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். and God gave them authority. தேவன் அவர்களுக்கு அதற்கேற்ற அதிகாரத்தையும் கொடுக்கிறார். Today I want to tell brother and sister, இந்த நாளிலே நான் சகோதரனையும் சகோதரியும் பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறேன். Ashok and Sudha, அசோக், சுதா அவர்களே, God blesses you today. இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். And not only that, God give you an authority. அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். But ஆனால் we need to learn a lesson from the life of Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். What is that? அது என்ன? Even though God blessed them, தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தும் they could not enjoy that blessing. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் அனுபவித்து வாழ முடியவில்லை. Why? What's the reason? என்ன காரணம்? When God give a blessing, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது God, before you exercise that, God gives a test. அதை நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்பாக தேவன் ஒரு சோதனையை, ஒரு பரீட்சையை வைக்கிறார். Adam and Eve had a test. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவ்விதமான ஒரு பரீட்சை உண்டாயிருந்தது. What was the test actually? அது என்ன சோதனை? The test was whether they will give first place to God or to themselves. அது எதற்கேற்ற பரீட்சை என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை முதல் இடத்திலே வைப்பார்களா இல்லையா என்பதை பரிசோதிப்பதுதான். Will they give first place to the word of God or to each one? அவர்கள் பிரதானமாய் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பார்களா அல்லது ஒருவருடைய விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்களா என்பதை. When you give first place to God, நீங்கள் தேவனுக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது that blessing you can enjoy. தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். But when you leave that first place and you go to the first place, your will go to the first place, you cannot enjoy the blessing of God. ஆனால் தேவனுடைய அந்த முதன்மையான இடத்தை அவரிடத்திலிருந்து விட்டு உங்களுடைய சொந்த சித்தத்திற்கு அந்த முதல் இடத்தை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. See, when Adam and Eve did not give first place to God, பாருங்கள், தேவனுக்கு முதலிடத்தை ஆதாமும் ஏவாளும் கொடுக்க தவறின பொழுது, see, everything went upside down. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏனைய எல்லா காரியங்களும் தலைகீழாய் போனது. What is the order of God? தேவன் வைத்திருந்த ஒழுங்கு என்ன? First God, முதன்மையான இடம் தேவனுடையது, then the man, பின்பு புருஷனுடையது, மனுஷனுடையது, then the woman. பின்பு மனுஷினுடையது. See the order of God? தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கு பாருங்க. You should remember this always in your life. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். First God, முதல் இடம் தேவன், then the man, பின்பு புருஷன், then the woman. பின்பு மனைவி. Now you see, when Adam and Eve failed in that test, தேவன் வைத்திருந்த அந்த பரீட்சையிலே ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். the order went upside down. இப்பொழுது இந்த ஒழுங்கு, தேவன் நியமித்திருந்த இந்த ஒழுங்கு தலைகீழாய் மாறிவிட்டது. First place, the devil took it. முதல் இடம் பிசாசு எடுத்துக்கொண்டார். And second place, the woman took it. இரண்டாவது இடம் மனைவிக்கு போனது. And third place, the husband took it. மூன்றாவது இடம் புருஷனுக்கு வந்தது. See, we have to be very careful. பாருங்கள், இந்த இடத்துல தான் நாம் சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். When God says something, தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பட்சத்தில்
God never gives a very hard commandment to anybody. யாருக்கும் தேவன் மிகவும் கடுமையான எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கிறதில்லை. God gives very simple commandment to test you. மிகவும் எளிமையான மிகவும் சாதாரணமான ஒரு கற்பனை கொடுத்துதான் உங்களை சோதிக்கிறவராய். What God was testing there? அந்த இடத்திலே தேவன் சோதனைக்கு வைத்த காரியம் என்ன? Whether this man and woman will heed to God's word or to their own desire and their own will. அவர்களுக்கு வைத்திருந்த பரீட்சை என்னவென்றால், இந்த புருஷனும் இந்த மனைவியும் தேவனுடைய வார்த்தைக்கு பிரதானமான அந்த முதல் இடத்தை கொடுப்பார்களா அல்லது தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி நடப்பார்களா? What they have done? பின்பு அவர்கள் செய்த காரியம் என்ன? They were tempted, அவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். and with that temptation அந்த சோதனையிலே they felt in their sight this tree is good. அவர்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்திலே பார்வையிலே இந்த விருட்சத்தின் கனி நல்லது என்று கண்டார்கள். But what God said? ஆனால் தேவன் அதை குறித்து என்ன சொல்லியிருந்தார்? Don't eat from it. இதிலிருந்து நீ புசிக்க வேண்டாம் என்று தடை செய்திருந்தார். But ஆனால் Eve felt this tree is good. ஆனால் ஏவாளுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த விருட்சம் நல்லது. And she took it. அந்த விருட்சத்தின் கனியை அவர் எடுத்தாள். And she ate. அதை அவள் புசித்து And gave it to her husband. தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்தாள். Okay. They have done that mistake. சரி, அவர்கள் அந்த தவறை செய்து விட்டார்கள். Okay, in the family there can be mistakes. குடும்பங்களிலே சில தவறுகள் நிகழலாம். There are no family having no problem. பிரச்சனையே இல்லாத குடும்பம் என்று ஒன்றும் கிடையாது. Every family has its own problem. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதற்கேற்ற பிரச்சனைகள் உண்டு. But ஆனால் if a problem happens, what do you have to do? ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? Now you see, after they become naked, பாருங்கள், அவர்கள் நிர்வாணியாய் போன பின்பு in the cool of the day, அந்த நாளின் குளிர்ச்சியான வேளையிலே God came down. தேவன் இறங்கி வந்தார். God did not leave them like that. தேவன் அவர்களை அப்படியே அதே இடத்திலே விட்டுவிடவில்லை. God came down. தேவன் அவர்களை சந்திக்கும்படி இறங்கி வந்தார். And God asked the man, மனுஷனிடத்திலே தேவன் இப்படியாய் கேட்டார், did you eat? நீ இதை புசித்தாயா? What is man's answer? அதற்கு மனுஷன் கொடுத்த பதில் என்ன? He started justifying himself. தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்கு மாறாக தான் செய்த காரியத்தை நியாயப்படுத்த ஆரம்பித்தான். In the family life, குடும்ப வாழ்க்கையிலே there should not be any justification of your fault. உங்களுடைய தவறுக்கு எவ்விதமான நியாயம் கற்பித்தலும் இருக்கக்கூடாது. Because of my wife, என்னுடைய மனைவி நிமித்தம் I ate. நான் புசித்தேன். No. அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. God is asking a clear question. தேவன் ஒரு தெளிவான கேள்வியை தான் ஆதாம் இடத்திலே கேட்டார். Did you eat? நீ புசித்தாயா? What Adam should have answered? அதற்கு ஆதாமினுடைய பதில் என்னவா இருந்திருக்கணும்? Yes, Lord, I ate. ஆமாண்டவரே, நான் புசித்தேன். Okay, he asked the woman, சரி, ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், did you what you have done? நீ என்ன செய்திருக்கிறாய்? She is blaming the serpent. இப்பொழுது அந்த ஸ்திரீ பிசாசை, அந்த சர்ப்பத்தை பழி போடுகிறாள். Blaming somebody. மற்றொருவர் மேலே குற்றத்தை போடுவது. Okay, we sometimes blame Satan. சரி. Oh, it is Satan did it. சில வேளைகளிலே நாம் சாத்தான் மேலே பழி போடுகிறோம். சாத்தான் இதை செய்தான் என்று. No, it is not Satan who did it. செய்தது சாத்தான் அல்ல. Yes, he tempted you, that is right. சாத்தான் அதற்கேற்ற விதமாய் உங்களை சோதித்தது உண்மைதான். But you are the one, I am the one who did it. ஆனால் முடிவிலே நீங்கள் தான் அதை செய்தீர்கள். நான் தான் அதை செய்தேன். What I have to do? அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? I have to accept my fault. நான் என் தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Then only your family can be built on a strong foundation. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் உங்களுடைய குடும்பம் ஒரு நிலையான நல்ல அஸ்திவாரத்தின் மேலே குடும்ப வாழ்க்கை கட்டப்பட முடியும். So after some time they are going to take a covenant with one another. இன்னும் கொஞ்ச நேரங்களுக்கு பின்பாக அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார்கள். And with that covenant, அந்த உடன்படிக்கையிலே they are going to be joined together. அவர்கள் ஒருமித்து இணைக்கப்பட போகிறார்கள். Because we being Christians, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு we have no other means to join a man and a woman.
ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் இணைக்கத்தக்கதாக வேறு எந்த ஒரு விதமும் நமக்கு இல்லை. See, we read in the book of Malachi. நாம் மல்கியாவில் இப்படி வாசிக்கிறோம். Chapter 2, 2ஆம் அதிகாரம். it says, no one should deal treacherously. ஒருவனும் துரோகம் செய்யக்கூடாது. Yes. 14ஆம் வசனம். Let's go. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு She is your companion and your wife by covenant. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி. And no one should deal treacherously. இந்த விஷயத்திலே ஒருவரும் துரோகம் செய்யக்கூடாது. Both of you. இருவருக்குமே இந்த உடன்படிக்கை பொருந்தும். She is your wife of your covenant. சுதா என்பவர்கள் உங்களுடைய உடன்படிக்கையின் மனைவி. And he is, Ashok is the husband of your covenant. சகோதரன் அசோக் என்பவர்களும் உடன்படிக்கைக்கு உட்பட்ட கணவன். Both of you. இருவருமே Don't act, treacherously. இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இருவருமே துரோகம் செய்யக்கூடாது. Okay. How can we live a life like that? அப்படி ஒரு வாழ்க்கையை எப்படி நம்மால் வாழ முடியும்? There's a way. அதற்கு ஒரு வழி உண்டு. What is that way? அது என்ன வழி? Turn to Hebrew chapter 9. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And verse 16. அதனுடைய 16ஆம் வசனம். Where a covenant is, there must be necessity of be the death of the one who made it. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். For a covenant is valid only when men are dead. எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். What's the meaning of it? அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? Until you die, both of you die to your own self, the covenant is not valid. நீங்கள் இருவருமே உங்களுடைய சுயத்துக்கு மரிக்கிற வரைக்கும் இந்த உடன்படிக்கை பலனளிக்காது. You have to die to your self life. உங்களுடைய சுயம் என்கிற இந்த வாழ்க்கையிலே இருவருமே நீங்கள் மரிக்க வேண்டும். From today onwards, இந்த நாள் முதற்கொண்டு both of you have to die for your own selfish ambitions. நீங்கள் இருவருமே உங்களுடைய சுயநலம் மிகுந்த லட்சியங்களுக்கும் அபிலாஷைகளுக்கும் நீங்கள் மரிக்க வேண்டும். Okay, tell me what is the problem in our homes? சரி, நீங்க சொல்லுங்க. Married people. திருமணமான நீங்கள் சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம்? Our selfish ambition. நம்முடைய சுயநலமுடைய விருப்பங்கள். Wife has her own selfish ambition. மனைவிக்கென்று அவர்களுடைய சுயநலத்துக்கு ஏற்ற விருப்பம் இருக்கும். Husband has his own selfish ambition. புருஷனுக்கு அவருக்கு ஏற்ற சுயநல விருப்பம் இருக்கும். Even among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இது This is the காணப்படுகிறது. problem. இதுதான் பிரச்சனை. Why husband and wife are fighting? ஏன் புருஷனும் மனைவியும் சண்டை போடுகிறார்கள்? God has created you and joined you to fight together? தேவன் உங்களை சிருஷ்டித்து இணைத்து நீங்கள் சண்டை போடுவதற்காக உங்களை விட்டார்? No. இல்லை. God joined as husband and wife with a purpose. தேவன் உங்களை புருஷனும் மனைவியுமாகி இணைத்தது ஒரு நோக்கத்தோடு தான். What is that purpose? அப்படின்னா அந்த நோக்கம் என்ன? God wants a dwelling place. தேவன் வாசம் பண்ணும்படி ஒரு தங்குமிடம், ஒரு வாசஸ்தலம் தேவனுக்கு வேண்டும். God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். He doesn't have a body. அவருக்கென்று ஒரு சரீரம் இல்லை. That God wants to dwell in us and among us.
அப்படிப்பட்ட ஆவியா இருக்கிற தேவன் தான் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், நம் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். He wanted to walk among us. நம் மத்தியிலே அவர் உலாவி நடக்க விரும்புகிறார். But when we fight, ஆனால் ஒருவருக்கொருவர் நான் சண்டையிடும் பட்சத்தில் what will happen? என்ன நடக்கும்? God cannot dwell. தேவன் அந்த இடத்திலே வாசமா இருக்க முடியாது. What is hell, you know? உண்மையான நரகத்துக்கு, நரகம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Where God is not dwelling. எந்த இடத்திலே தேவ சமூகம், தேவன் வாசம் பண்ணாமல் இருக்கிறாரோ That is the place is hell. அந்த இடத்துக்கு பேர் தான் நரகம். So why that hell is coming? ஏன் அந்த நரகம் உங்கள் நடுவிலே வர வேண்டும்? Because we have given a covenant. நாம் நமக்கென்று ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறோம். Given a covenant to the wife, wife gave a covenant to husband. மனைவி புருஷனுக்கென்றும் புருஷன் மனைவிக்கென்றும் வாக்கு கொடுத்திருக்கிறார். But ஆனால் they did not die to their own self. அப்படி வாக்கு கொடுத்திருந்தும் தங்கள் சுயம் என்று வரும் பொழுது சுயத்துக்கு மறிக்காமல் இருக்கிறார்கள். They have their own ambitions. அவர்களுக்கென்ற சொந்த விருப்பங்களும் லட்சியங்களும் உண்டு. They have their own plans. அவர்களுக்கென்று சொந்தமாய் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். They have their own purses. அவர்களுக்கென்று ஒரு செயல்பாடுகள் உண்டு. Own purse. அவர்கள் on this is mine. அவர்களுக்கென்று இது என்னுடையது என்கிற குணம் அவர்களுக்குள்ள இன்னும் இருக்கு. No, in a family life, that is the greatest enemy. இல்லை, குடும்ப வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட எண்ணம் தான் மிகப்பெரிய எதிரி. Okay, what are they going to what in that covenant, what they are going to execute after some time? What are the words in that covenant? அவர்கள் இன்னும் சில நேரங்களிலே உடன்படிக்கை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? I will share all that I have with you. எனக்குள்ளான எல்லாவற்றையும் நான் உன்னோடு பங்கிடுவேன், பகிர்ந்து கொள்வேன். This is one of the sentences. அந்த உடன்படிக்கையில ஒரு முக்கியமான வார்த்தை. I will share all that I have with you. Both of them are saying. இருவருமே ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எனக்கு உண்டானதெல்லாம் நான் உன்னோடு பகிர்ந்து கொள்வேன். How can you do that? அது எப்படி உங்களால் செய்ய முடியும்? How can you do that? எப்படி என்னால் செய்ய முடியும்? Because I am born as a selfish person. நான் பிறந்ததே ஒரு சுயநலவாதியாக தான். I only knew to take care of myself. எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது From மட்டும்தான். the childhood, from Adam, what I have received. சிறு பிராயம் முதற்கொண்டு ஆதாமிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட சுபாவம் என்ன? How can I protect myself? என்னை நானே எப்படி பாதுகாத்துக் கொள்வது, தற்காத்துக் கொள்வது என்றுதான். How can I safeguard myself? என்னை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? What you are taking covenant is against your natural behavior. ஆகவே இப்பொழுது நீங்கள் எடுக்க போகிற இந்த உடன்படிக்கை என்பது இயற்கையான உங்கள் சுபாவத்திற்கு முரணானது. Why there are so many problems in the families? குடும்ப வாழ்க்கையிலேயே பலவிதப்பட்டமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். This is the reason. இதுதான் காரணம். They have not died. அவர்கள் சுயத்துக்கு இன்னும் மறிக்கவில்லை. Until you die to your own self, you cannot keep that covenant. நீங்கள் உங்கள் சுயத்திற்கு மறிக்கும் வரைக்கும் இந்த உடன்படிக்கையை உங்களால் நிறைவேற்ற முடியாது. So how can I die? ஆகவே நான் எப்படி சுயத்துக்கு மறிக்க முடியும்? It's not somebody to kill you. வேறொரு வந்து உங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Look at Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி He பாருங்கள். is the example. அவர்தான் நமக்கு முன்மாதிரி. Okay. Pilate, when people, Joseph went and asked for the body. யோசேப்பு போய் பிலாத்துவினிடத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் தர வேண்டும் என்று வேண்டின பொழுது He was wondering. பிலாத்து ஆச்சரியப்படுகிறார். Why? ஏன்? He died so quickly. இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து விட்டாரா? See Jesus Christ? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பாருங்க. He died so quickly. அவர் சீக்கிரமாய் மரிக்கிற சுபாவம் உடையவராக இருந்தார். Pilate was wondering.
இதை குறித்து பிலாத்து ஆச்சரியப்பட்டார். He had never seen somebody dying like that. இவ்வளவு சீக்கிரமாய் மரிக்கிற ஒரு நபரை பிலாத்து பார்த்ததில்லை. But other two thieves, ஆனால் ஏனைய 2 கள்ளர்களுடைய நிலைமை, they didn't die. அவர்கள் இன்னும் சாகல. Somebody had to break their leg. யாரோ ஒருவர் வந்து அவர்களுடைய எலும்புகளை முறிக்க வேண்டியதா இருந்தது. Brother and sister, சகோதரனே சகோதரியே, what must be your competition in your home? உங்களுடைய வீட்டிலே உங்கள் இருவருக்கும் நடுவிலே இருக்க வேண்டிய போட்டி என்னவா இருக்கணும்? What do you have to compete? நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவது எந்த காரியத்தில் இருக்கணும்? Who will earn more? யாரு நம்ம 2 பேர்ல அதிகமா சம்பாதிப்பாங்க? Who is clever? யாரு 2 பேர்ல ரொம்ப புத்திசாலி? Who is planning for the future? யாரு 2 பேர்ல வருங்கால திட்டத்தை எல்லாம் தீட்டுவது? No, none of those things. இதுலயா போட்டி? இதுல ஒன்று போட்டி இருக்க கூடாது. What would be your competition? அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய போட்டி எதுல இருக்கணும்? Who is going to die first? யார் சுயத்துக்கு மரிக்கிற காரியத்திலே முதலாவது ஆளா மரிக்க போறாங்கங்கிற போட்டி. Ashok and Sudha must have competition in dying. அசோக்குக்கும் சுதாவுக்கும் ஒரு போட்டி இருக்கணும். எதுலனா சுயத்துக்கு மரிக்கிற Who is காரியத்தில். going to die first? முதலாவது சுயத்துக்கு யார் மரிக்க Who போறாங்கன்னு is போட்டி. going to humble himself first? முதலாவது யார் தன்னைத்தானே தாழ்த்த போகிறாங்கிற போட்டி. Who is going to ask forgiveness first? முதலாவது யார் மன்னிப்பு கேட்க போகிறாங்க என்கிற காரியத்தில் Who is போட்டி. going to accept their mistake first? முதலாவது யார் தன்னுடைய பிழையை உணரப் போகிறார்கள் என்கிறதுல போட்டி. In that case, what will happen? அப்படி செய்யும் பட்சத்தில் என்ன நடக்கும்? You will be raised up. நீங்கள் மறுபடியும் உயிரடைந்து You will உயிர்த்தெழுவீர்கள். have a new life in the family. குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு புதிதான ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். You will have a wonderful life. உங்களுக்கு ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை அமையும். When you die, you will be raised up. நீங்கள் உங்கள் சுயத்துக்கு மரிக்கும் பொழுது தேவனாலே உயிரோடு ஜீவனோடு எழுப்பப்படுவீர்கள். What will happen? அப்பொழுது என்ன நடக்கும்? God will dwell among you. தேவன் உங்கள் நடுவிலே வாசமாயிருப்பார். See, Psalms 46. அந்த வார்த்தை பாருங்கள், சங்கீதம் 46. Verse 5. அதனுடைய 5ஆம் வசனம். God is in the midst of her. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். She will not be moved. அது அசையாது. When you won't be moved, எப்பொழுது நீங்கள் அசைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை there வாழ்வீர்கள். will be a lot of winds. உங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் காற்று அடிக்கும். There will be a lot of flood. உங்கள் வாழ்க்கையிலே பெரு வெள்ளம் வரும். Lot of opposition. அநேக எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். But how you will stand unshaken? இதன் நடுவில் எல்லாம் எப்படி அசையாத ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும்? When you die to yourself. நீங்கள் உங்கள் சுயத்துக்கு மரிக்கும் பொழுது. When you die to yourself, நீங்கள் உங்கள் சுயத்துக்கு மரிக்கும் பட்சத்தில் what will happen? என்ன நடக்கும்? God will be with you. தேவன் உங்களோடு கூட இருப்பார். God will be in your midst. தேவன் உங்கள் நடுவிலே வாசமாயிருப்பார். God wanted to dwell in the midst of Adam and Eve. ஆதாமும் ஏவாளின் நடுவிலே தேவன் வாசம் பண்ண விரும்பி இருந்தார். But they have rejected God. ஆனால் அவர்களோ தேவனை நிராகரித்து போனார்கள். Don't do that mistake in your life. நீங்களும் அதே தவறை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டாம். When God is in your midst, தேவன் உங்கள் நடுவில் இருக்கும் பட்சத்தில் what will happen? உங்களுக்கு என்ன நடக்கும்? She will not be shaken. அது அசையாது. Your family life will not be shaken. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அசைக்கப்படாது. But the most important thing in family life, ஆகவே குடும்ப வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான காரியம் என்பது என்ன? what do you have to make sure today? நீங்கள் எந்த காரியத்தை இந்த நாளிலே உறுதிப்படுத்திக் கொள்ளணும்? God must always be in your midst. தேவன் எப்பொழுதும் உங்கள் நடுவிலே வாசமாயிருப்பது. Why there are so many problems among the family? ஏன் குடும்பங்களின் நடுவிலே பலவிதமான பிரச்சனைகள் வரும்? Because ஏனென்றால் God is not in their midst. அவர்கள் நடுவிலே தேவன் தங்குவதில்லை, வாசமாயிருப்பதில்லை. I tell you all, brother
brothers and sisters, all the family sitting here. இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களோடும் சகோதர சகோதரியோடும் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let the world go upside down. உலகம் அதன்பால் தலைகீழாய் மாறி போகட்டும். But you make sure one thing. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்திலே உறுதியாயிருங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். That God must be in our midst. தேவன் நம் நடுவிலே வாசமாயிருக்கணும். Even you have poverty in your life. உங்கள் வாழ்க்கையிலே வறுமை வந்தாலும் சரி. Even if you have sickness in your life. உங்கள் வாழ்க்கையிலே வியாதிகள் வந்தாலும் சரி. Even if you have shortages in your life. உங்கள் வாழ்க்கையிலே குறைபாடுகள் வந்திருந்தாலும் சரி. Even if you have debt in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் வந்திருந்தாலும் சரி. Only one thing you need to make sure. நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், God must not depart from our family. நம்முடைய குடும்பத்தை விட்டு தேவன் போய்விடக் கூடாது. If God is in your midst, தேவன் உங்கள் நடுவில் இருக்கும் பட்சத்தில் you will build with the help of God an unshakable family. தேவனுடைய சகாயத்தை கொண்டு ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களால் கட்டி எழுப்ப முடியும். You can be a blessing to so many people. நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். Other people will see and wonder in your life. மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். Oh, how this man and woman are living. ஐயோ, எப்படி இந்த கணவனும் மனைவி இப்படியால் வாழ்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள். We don't hear any sound and any argument in that family. அவர்கள் நடுவிலே எவ்விதமான வாக்குவாதத்தையும் நாங்கள் பார்க்கலையே, சண்டை சச்சரவுகளை கேட்கலையே என்று சொல்லுவார்கள். How smooth their life is. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு இனிமையா இன்பமாய் போகிறது. So I want to, dear brother and sister, I want to encourage you. ஆகவே சகோதரனே சகோதரியே, உங்களை நான் இப்படி சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். Married life is a life of death to self. சுயத்திற்கு மரிக்கிற வாழ்க்கை தான் யதார்த்தத்திலே உண்மையான குடும்ப வாழ்க்கை. Until today, both of you went where you wanted. You walked by your own will. இந்த நாள் But from வரைக்கும் today onwards, both of you cannot go like that. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டம் போன போக்கிலே போகிற இடத்துக்கெல்லாம் நீங்களாய் விரும்பி போனீர்கள். ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு அப்படி உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது. God has joined you. தேவனே உங்களை இணைத்திருக்கிறார். God saw they were alone. நீங்கள் தனிமையில் இருப்பதை தேவன் பார்த்திருந்தார். And God said it is not good for man to be alone. மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொன்னார். And he made suitable helper one another. அவர்களுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் துணையை தேவன் உண்டாக்கினார். So ஆகவே both of you இருவருமே be a helper to one another. ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாயிருங்கள். To help in pleasing God. தேவனுக்கு பிரியமானதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள். Why God made Eve as a helper to Adam? ஏன் தேவன் ஆதாமுக்கு ஏவாளை ஒரு துணையாய் உதவியாய் கொடுத்தார்? It's not as man thinks, God thinks. மனுஷன் நினைக்கிற விதமாய் அல்ல தேவன் நினைப்பது. What man thinks? மனுஷன் நினைக்கிற விதம் In என்ன? this modern world, what the man is thinking? இந்த நவீனகரமான உலகத்திலே மனுஷனுடைய சிந்தை எப்படி இருக்கு? Okay, she will also earn some money. சரி, எனக்கு ஒரு மனைவின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களும் சம்பாரிச்சு கொடுப்பாங்க. Okay, we will build a good house. அப்படி அந்த சம்பாத்தியத்தை வைத்து இருவருமே சேர்ந்து ஒரு நல்ல வீட்டை கட்டுவோம். We will bring up children. பிள்ளைகளை நன்றாய் வளர்த்தி எடுப்போம். We will secure our future. எங்களுடைய வருங்காலத்தை நாங்கள் பாதுகாத்து வைப்போம். No, that was not the job of Eve. அல்ல, ஏவாள் கொடுக்கப்பட்டது அதற்காக அல்ல. What was the job of Eve? அப்படி என்றால் ஏவாள் கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? Man may live pleasing to God. மனுஷன் தேவனுக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை If you வாழ்வதற்கு உதவி If you செய்யும். read the Bible carefully, நீங்கள் வேத புத்தகத்தை தெளிவாய் ஜாக்கிரதையாய் வாசித்தால் God said, "Don't eat from the tree of knowledge of good and evil." நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்திலிருந்து நீ கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் எச்சரித்தார். Then God immediately said, பின்புதான் உடனே தேவன் சொல்கிறார், "It is not good for man to be alone. மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல. I will make a helper for him." ஆகவே அவனுக்கு ஏற்ற துணை நான் உண்டாக்கி கொடுப்பேன். For what purpose? அப்படின்னா அதுக்கு என்ன காரியம்? For what purpose God made Eve as a helper to எந்த நோக்கத்தோடு ஆதாமுக்கு ஏவாளை ஒரு துணையாய் தேவன் உண்டாக்கினார்?
ஆக்கினார்? To uphold this small commandment of God. தேவன் கொடுத்த இந்த சின்னஞ்சிறிய கற்பனையை உயர்த்தி பிடிக்கும்படிக்கு தான். Okay, what is the job of Sudha from today onwards? ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு சுதா அவர்களுடைய வேலை என்ன? Not earning money only, you can earn money, that's பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, நீங்க பணம் சம்பாதிச்சு கொடுக்கலாம், தவறு இல்லை. you can build a house. நீங்களும் ஒரு நல்ல வீட்டை கட்டலாம். Okay, what is your primary job? ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதன்மையான கடமை என்ன? From that word, what do you understand? அந்த வார்த்தையிலிருந்து நீங்க என்ன விளங்கி கொண்டீங்க? Ashok should never become disobeying God. அசோக் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. That is where you must be a helper. அந்த காரியத்திலே உதவி செய்யும்படிக்கு தான் நீங்கள் தேவனுக்கு உங்களுக்கு துணையாய் கொடுத்திருக்கிறார். God has given a small responsibility to Adam. ஆதாமுக்கு ஒரு சின்ன பொறுப்பை தேவன் கொடுத்திருந்தார். And God gave a helper. அவர் அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படிக்கு தான் தேவன் ஒரு துணையையும் கொடுத்தார். But ஆனால் what did he do? துரதிர்ஷ்ட விதமாய் ஏவாள் செய்த காரியம் என்ன? He began to discuss with the serpent. சர்ப்பத்தோடு ஏவாள் அவள் கலந்துரையாடினாள். Don't do that. தயவு செய்து நீங்க அதை செய்யாதீங்க. If you want to do anything, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய விரும்பினால் what do you have to do? First you have to ask who? நீங்கள் முதலாவது போய் கேட்க வேண்டியது யார்கிட்ட? Who is the husband? Husband is the head of wife. புருஷன் என்பவன் யார்? மனைவிக்கு தலையாய் Until கொடுக்கப்பட்டான். today you had no head. இந்த நாள் வரையிலும் அப்படிப்பட்ட தலைமை இல்லாமல் இருந்தீர்கள். You could go as you wish, you could go come as you wish. நீங்கள் விரும்பினபடி போனீர்கள், விரும்பினபடி வந்தீர்கள். But from today onward, ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு you have a head. உங்களுக்கென்று ஒரு தலை உண்டு. Who is wife for Ashok? ஆகவே அசோக்கே மனைவி என்பவர்கள் உங்களுக்கு யாரு? Body. சரீரம். You have a body. உங்களுக்கு இப்பொழுது ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. She is your body. அவர் சுதா உங்களுக்கு சரீரமாய் Now, இருப்பார். you have to love her as your own body. உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் நேசித்து பேணுவதைப் போல சுதாவை நீங்கள் பார்த்துக் How கொள்ளுங்கள். you take care of your own body? உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் எப்படி கவனித்துக் கொள்வீர்கள்? You work anything against your own body? உங்களுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாய் ஏதாவது நீங்க செய்வீங்களா? You will never do it. Nobody ஒரு will. நாளும் ஒருபோதும் ஒருவரும் அப்படி செய்வதில்லை. So from today onwards, ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு Ashok cannot go as you wish. அசோக் விரும்பினபடியெல்லாம் அவர் போக முடியாது. As he wish, he cannot speak. அவர் விரும்பினபடியெல்லாம் பேசிவிட முடியாது. Before you could speak, இதற்கு முன்னாடி நிலைமை அப்படி இருக்கலாம். you could do anything. உங்களால் என்ன வேணாலும் செய்ய முடியும். But not from today onwards. ஆனால் இந்த நாள் முதல் அப்படி இல்லை. From today onwards, இந்த நாள் முதற்கொண்டு you have a life partner. உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை துணை உண்டு. She is a co-heir of the grace of God you have. தேவனுடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபைக்கு சுதா உடன் பங்காளி. You should always understand. அதை நீங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். She is a co-heir with you. உங்களோடு உடன் பங்காளியாக இருக்கும்படி தேவன் நியமித்திருக்கிறார். She is a weaker vessel. Woman is a weaker vessel. ஸ்திரீ ஒரு பலவீன பாண்டம், அது உண்மைதான். You have to understand that. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள You வேண்டும். are a strong person. நீங்கள் பலமுள்ள ஒரு நபர், She is a weaker vessel. ஆனால் அவர்களோ பலவீனமான ஒரு பாண்டம். And God has given a weaker vessel into a strong man's hand. ஒரு பலவீனமான பாண்டத்தை ஒரு பலம் வாய்ந்த நபருடைய கையிலே இப்பொழுது தேவன் ஒப்புக் கொடுக்கிறார். How carefully, wisely you have to handle it. அப்படி என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு ஞானத்தோடு விவேகமாய் நீங்கள் அந்த காரியத்தை So கையாளணும். what do you have to ask God today? ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தேவனை நோக்கி எதற்காய் ஜெபிக்க வேண்டும்? Just like Solomon prayed. சாலமோன் ஜெபித்தது போலவே. What did Solomon pray? சாலமோன் எதற்காக ஜெபித்தார்? He has entered into a new job. ஒரு புதிய வேலைக்குள்ளாக இப்பொழுது சாலமோன் நுழைகிறார். He has become the king. இப்பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் சாலமோன் மாறுகிறார். Okay, Ashok is becoming a husband first time. இப்பொழுது முதல் முறையாக அசோக் ஒரு புருஷனாய் மாறி இருக்கிறார். And Sudha is becoming a wife first time. முதல் முறையாக இந்த நாள் முதற்கொண்டு சுதா மனைவி என்கிற பொறுப்பை எடுக்கிறார். What do you have to pray, both of you? அப்படின்னா இருவருமே நீங்கள் தேவனை நோக்கி வேண்ட வேண்டிய காரியம் என்ன? If God asks you something today, இந்த what do நாளிலே you want me to do for you? சரி, உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு தேவன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? What will you ask? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? Oh, I need a lot of money. I need a house. எனக்கு நிறைய பணம் வேணும், வீட கட்டணும். No, none of those things. இவைகளை நீங்க கேட்க கூடாது. What Solomon asked?
சாலமோன் கேட்ட காரியம் என்ன? God, give me wisdom. தேவனே எனக்கு ஏற்ற ஞானத்தை தாரும். I do not know how to go in and come out. போக்கும் வரத்தும் அறியாத ஒரு மனுஷன் I am a little child. நான் ஒரு சிறு பிள்ளை. Even though you become 30 or 36, நீங்கள் 30 வயதோ 36 வயதோ எந்த வயதை அடைந்தாலும் as a husband and wife, புருஷன் மனைவி என்கிற காரியத்திலே you are a little child. நீங்கள் இன்னும் சின்னஞ்சிறு பிள்ளைகள் தான். You may know the world so much, அநேக வார்த்தைகளை நீங்கள் தெரிந்திருக்கலாம். உலக காரியங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சு but as husband and wife, you are a little child. ஆனால் புருஷன் மனைவி என்கிற பொறுப்பிலே நீங்கள் மிகவும் சின்னஞ்சிறு பிள்ளைகள். What do you have to ask God? அப்படி இருக்கும் பட்சத்திலே தேவனிடத்திலே நீங்கள் எதை கேட்கணும்? Lord, give us wisdom. ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும். How to run the family? குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்துவது? How to handle this weaker vessel? இந்த பலவீனமான பாண்டத்தை எப்படி கையாளுவது? How to handle this strong man? இந்த பலமுள்ள மனுஷனை நான் எப்படி கையாளுவது? Lord, give me wisdom. ஆண்டவரே எனக்கு அதற்கேற்ற ஞானத்தை தாரும். What God will do? அப்பொழுது தேவன் என்ன சொல்வார்? God will fill you with His Holy Spirit. தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தேவன் உங்களை நிரப்புவார். And God will be in your midst. அப்பொழுது தேவன் உங்கள் நடுவிலே வாசமாயிருப்பார். God will be happy in your life. அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே புலகாரியம் புரிந்திருப்பார். And when God is happy in your life, all that you will do will prosper. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் எது செய்தாலும் அது வாய்க்கும். All that you do will நீங்கள் prosper. செய்கிறதெல்லாம் அது வாய்க்கும். So, ஆகவே make sure that God is always in your midst. எப்பொழுதும் தேவன் உங்கள் நடுவிலே வாசமாய் இருப்பதை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். You are called to build a house for God. தேவனுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கட்டும்படியாக, ஒரு வீட்டை கட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். I often show a word when you both are like that. நீங்கள் இருவரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். One promise. உங்களுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தம். What is that promise? அது என்ன வாக்குத்தத்தம்? Promise is Matthew 18. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். Truly I say to you, மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். truly the Lord is saying to Ashok and Sudha, மெய்யாகவே தேவன் சகோதரன் அசோக் சகோதரி சுதா அவர்களுக்கு சொல்லுகிறது, whatever you bind on earth பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ shall have been bound in heaven, அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். and whatever you loose on earth, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ it will be loosed in heaven. அவைகள் பரலோகத்திலும் This கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். is your Bible. அது உங்கள் வேதத்தில் இருக்க அந்த வார்த்தை This is a promise for you. உங்களுக்கு ஏற்ற தேவனுடைய வாக்குத்தத்தம். That blessing will fulfill what God has அந்த blessed. தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். Rule over everything. எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொல்லுகிற வார்த்தை, Multiply. பலுகி பெருகு என்று சொன்ன And வார்த்தை, subdue everything. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள் என்கிற வார்த்தை. When it will happen? இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்? When you make sure that God is in your midst. உங்கள் நடுவிலே தேவன் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளும் பொழுதுதான். And verse 19 also. 19ஆம் வசனமும், I say to you, அல்லாமலும் if two of you agree உங்களில் 2 பேர் எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் on earth பூமியிலே and you ask to God, நீங்கள் தேவனிடத்திலே அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது it shall be done. அது அப்படியே உண்டாயிருக்கும். It shall be done by my Father. என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். If you agree. நீங்கள் So ஒருமனப்பட்டிருந்தால், what is the most important thing? அப்படின்னா திருமண வாழ்க்கையில் எது மிக முக்கியமான காரியம்? Both of you have to. இருவருமே எப்படி இருக்கணும்? ஒருமனப்பாட்டில். How you will agree? நீங்கள் எப்படி ஒருமனப்பாட்டில் இருக்க முடியும்? If two people has to become one, 2 நபர்கள் ஒருமனப்பாட்டுக்குள்ளாக ஒன்றாக மாற வேண்டும் என்றால், one died, he become a soil, and the other is not dying. Can they become one? இருவரிலே ஒருவர் மரித்து மண்ணாக மாறிவிட்டார்கள், மற்றொருவருக்கு மரிக்க விருப்பம் இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் 2 பேரும் ஒன்றாக முடியுமா? Never. ஒருபோதும் அது நடக்காது. But both of them die. ஆனால் இருவருமே சுயத்துக்கு மரிக்கும் பொழுது, Become soil. அது மண்ணாய் மாறும் பொழுது,
they become one. இருவருமே ஒன்றாய் இணைக்கப்படும். What is the secret of becoming one? அப்படின்னா ஒன்றாய் மாறுவது, ஒருமனப்பாட்டுக்குள் வருவதனுடைய ரகசியம் என்ன? It's not like that. I want it also. Okay, you also want. Okay, we both want to do it. சரி, உனக்கு இது பிடிக்குமா? சரி, எனக்கும் இது பிடிக்கும். அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறது அல்ல ஒருமனப்பாடு. Not oneness. அதற்கு பேர் அல்ல ஒருமனப்பாடு. Many families, Satan has so ruled, they kept husband and wife divided. அநேக குடும்பங்களிலே பிசாசு ஆதிக்கம் செலுத்தி புருஷனையும் மனைவியும் தனித்தனியாய் பிரித்திருக்கிறான். Why he is doing like that? ஏன் அப்படி செய்ய முடிகிறது? He knows something. அவன் ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கிறான். If they become one, அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு விட்டால் Satan will be outside. சாத்தானுக்கு அங்கு இடமில்லை, அவன் வெளியே துரத்தப்பட்டு He விடுவான். knows that. அதை அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். So what Satan do? ஆகவே தான் சாத்தான் செய்கிற காரியம் என்ன? Wife will say, what I said you didn't do. Husband will say, what I said you didn't do. மனைவி புருஷனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நான் சொன்ன காரியத்தை நீங்க செய்யலாமாங்க. புருஷன் மனைவி பார்த்து என்ன சொல்லுவாங்க? நான் சொன்னதை நீ செய்யல அப்படிம்பாரு. No. Dying is for what? அதல்ல காரியம். மரிப்பது என்று சொன்னால் என்ன? Dying, both of you, dying for your own will. இருவருமே உங்கள் சொந்த சித்தம் வருகிற காரியத்திலே மரித்து விட வேண்டும். And living for God's will. அப்படி நீங்கள் மரிக்கும் பொழுது நீங்கள் வாழ்வது தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு இருக்கணும். Adam died in the Garden of Eden. சொல்ல போனால் ஆதாம் தன்னுடைய சொந்த சித்தத்திற்கு ஏதேன் தோட்டத்திலே மரித்திருந்தான். Okay, wife said, just let me do it. சரி, மனைவி சொல்றாங்களே அவங்க வார்த்தையின்படி செய்யறேன். That is not God's word. அது அல்ல தேவன் கொடுத்த வார்த்தை. What is the word of God? தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? Don't eat. நீங்கள் புசிக்க கூடாது. Adam died for his own will. இந்த விஷயத்திலே ஆதாம் தன் சொந்த சித்தத்திற்கு மரித்துதான் இருந்தான். But he lived for Eve's will. ஆனால் அவன் வாழ்ந்தது தன் மனைவி ஏவாளுடைய சித்தம் செய்வதற்கு. There are many people like that. அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான். Oh, they die for their own will. அவர்கள் சொந்த காரியம் வரும்பொழுது சொந்த இஷ்டத்துக்கு மரித்துருவாங்க. But what they say? ஆனா அவங்க சொல்றது என்னவா இருக்கும்? My wife said. என் மனைவி இப்படி சொல்றாங்க, My husband said. என் புருஷன் இப்படி சொல்றாரு. No, not to be like that. இல்ல இல்ல, உங்களுடைய சுயத்துக்கு மரிக்கிற காரியம் மற்றவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடாது. No, both of them must die and live for the will of God. இருவருடைய சுயசித்தத்துக்கும் மரித்து அவர்கள் நிறைவேற்ற வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கணும். So when you do like that, ஆகவே நீங்கள் அப்படி வாழும் பொழுது what will happen? என்ன நடக்கும்? God will dwell in your midst. தேவன் உங்கள் நடுவிலே வாசம் When பண்ணுவார். God is in your midst, தேவன் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது whatever you bind on earth, it will be bound. நீங்கள் பூமியிலே எதை கட்டுகிறீர்களோ அதெல்லாம் பரலோகத்திலும் You will கட்டப்படும். have authority over the devil. பிசாசின் மேலே உங்களுக்கு அதிகாரம் தேவனால் Today, கொடுக்கப்பட்டிருக்கிறது. God is joining you together and giving you an authority as husband and wife. இந்த நாளிலே உங்கள் இருவரையும் இணைத்து புருஷனும் மனைவியாக மாற்றி தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். And whatever you do, it will be done. ஆகவே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ எதை செய்கிறீர்களோ அது அவ்விதமாகவே All that you do will prosper. நீங்கள் செய்கிறது எல்லாம் சித்திக்கும், வாய்க்கும். May the Lord bless you both. இருவரையுமே தேவன் Wish ஆசீர்வதிக்கும். you a good, godly family where God will be glorified. ஒரு நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு இல்லற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். Thank you, Brother Samuel. உங்களுடைய வார்த்தையை கேட்டீங்க. இப்போ சுதா நம்ம மேரேஜுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கூடவே இருப்பார் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுறது பேரில் மரண சாசனம், சாகனம் அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. உயில் மரண சாசனம் அப்படின்னா உயில் அது எப்போ ஆக்டிங்க்கு வரும் அப்படின்னா இறந்தாலும். தேவன் உங்களுக்கு உயிர் எழுதி கொடுத்துருக்கிறார். அது ஆக்டிங் வரணும்னா நீங்கள் உங்களுடைய சுயத்துக்கு செத்தால் மாத்திரம்தான் அங்கே கிறிஸ்து உங்களோட இருப்பார். கிறிஸ்துவோடு நீங்கள் உயிர் திறந்திருப்பீங்க. அதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து தெளிவாக பேசினார். நம்ம எவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம், நம்மளே இந்த நேரத்தில் பார்ப்போமே.
இவர்கள் நிமித்தமாக இன்றைக்கு நமக்கும் தேவனுடைய வார்த்தை வந்தது. நாம் இந்த நாளிலே நாம் திரும்பமாக உயிர்ப்பித்துக் கொள்வோம். பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மளுடைய குடும்பங்களிலே அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார். அந்த வைராக்கிய வாஞ்சியில தான் தேவனும் இந்த நாளிலே நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை தான் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். நமக்கு கூட தேவன் இதுதான் இந்த நேரத்தில் உணர்த்தி இருக்கிறார். நாம் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை மணமகன் அசோக், மணமகள் சுதா, நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து முதலாவது நீங்கள் வந்து ஜெபம் செய்யுங்க. அதன் பிறகு உங்களுடைய சாட்சி, தேவன் உங்களை எப்படி ரட்சித்தார், அதன் பிறகு எப்படி இந்த திருமண காரியத்தில் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கண்டு கொண்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள். முதலாவது மணமகன் அசோக்குமார், நீங்கள் வந்து வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள். அதன் பிறகு மணமகன் சுதா வந்து சொல்லுங்கள். அப்பா பிதாவே, இந்த நாளில் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து ஆண்டவரே சாகவிட்டால் அது மிகுந்த பலனை கொடுக்காது. ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய எல்லா சுய விருப்பத்துக்கும் நான் மறிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் சுயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவரே நான் மறிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீங்கள் வணைஞ்சிருங்க. ஆண்டவரே, உங்களுடைய விருப்பத்தை செய்ய ஆண்டவரே இந்த நாளில் முழுவதும் என்னை ஒப்பு கொடுத்துறேன். ஆண்டவரே, சீக்கிரம் ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் மறிச்சது போல இந்த நாளில் நான் சீக்கிரம் மறித்து விட என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னில் உயிர் பெறுங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எப்பொழுதும் நீங்கள் வாசம் செய்யுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, இன்னாண்டவரே சாட்சி சொல்லிட்டு போது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஞாபகம் வந்தது. ஜான் வெஸ்லின்ற ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒரு குதிரையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு சரியான ஒரு குப்பை, அந்த குப்பையில் ஒரு மனுஷன் ஒரு துணியே இல்லாமல் ஃபுல் பாதியில் அப்படியே நிர்வாணமாக விழுந்து கிடக்கிறார். அந்த ஜான் வெஸ்லி பார்த்துட்டு அந்த குதிரையிலேருந்து இறங்கி கீழே அழுவ ஆரம்பிச்சிட்டார். கூட வந்தவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை, என்ன இவர் திடீர்னு பார்த்து அழுகுறாரு, ஒருவேளை இவங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம், ஒருவேளை இவங்க அப்பாவா யாராவது இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கும் போது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து மட்டும் என்னை ரட்சிக்கலைன்னா அந்த மனுஷன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே உணர்வோடு தான் நான் இந்த நாள்லையும் ஆண்டவருக்கு நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து மட்டும் என்னை ரட்சிக்கல அப்படின்னு சொன்னால், என்னோடய பாவத்திலேருந்து அவர் என்னை கொண்டு வரல அப்படின்னு சொன்னாங்க, வெளியே கொண்டு வரல அப்படின்னு சொன்னால், ஜான் வெஸ்லி பார்த்த அதே மனுஷனை போல தான் இன்றைக்கி இந்த கோயம்புத்தூர்லேயோ இல்லை எங்கள் ஊர்லேயோ நீங்கள் என்ன அந்த மாதிரி ஒரு நிர்வாணமாக துணி இல்லாத ஒரு மனுஷனாக தான் என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தில் அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை தெரிந்து கொண்டார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். 2004ஆம் ஆண்டு வந்து தேவன் என்னை தெரிஞ்சு ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். அவர் நடத்துனது மாத்திரமல்ல, அவர் நல்ல சபையை நோக்கி என்னை நடத்தினார். அங்கே இருந்த லோக்கல் சபையில் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து அவருக்குள்ளே வளரத்துக்கு எனக்கு உதவி செஞ்சார். அதே போல் நிறையா என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா தவறும் போதும் அங்கே திருப்பத்தூரில் சிஎஃப்சி அப்படின்ற சபை, நம்முடைய சிஎஃப்சியில் அங்கே திருப்பத்தூர் சிஎஃப்சியில் அங்கே இருந்த பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலியை என்னை பார்த்தாங்க. அங்கே ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கான என்ன பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும், ஜபத்துலேயும் சரி, எல்லா சூழ்நிலையும் அவங்க என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி என்னை தாங்கி நடத்துனாங்க. ஆண்டவர் அநேக சூழ்நிலை ஒரு இடத்துல என்னை நான் அங்கங்கே மாறி என்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நான் போயிட்டே இருந்து வேண்டியதாக இருந்தது. அங்கேருந்து ஆண்டவர் வேலூரில் வச்ச அந்த சகோதரர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது அங்கேருந்து சென்னை போனேன். சென்னையில் போகும்போது அங்கேருந்து சென்னை சபையிலுமே என்னை ஒரு சொந்த சகோதரனை போல, சொந்த பிள்ளையை போல் அவங்க என்னை பார்த்தாங்க. அது எல்லாவற்றுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்கேன். ஒரு நேரத்தில் நான் எங்கே போகிறதுன்னு தெரியாத போது 2004ஆம் ஆண்டு கோயம்புத்தூருக்கு ஆண்டவர் என்னை நடத்தினார். நான் இங்கே வந்து ஒரு வேலை நிமித்தமாக சேரும் போது எனக்கு ஒரே ஒருத்தரை கூட அங்கே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஒரு வேலை நிமித்தமாக நான் உள்ளே வரேன். அங்கே வரும்போது தான் தேவன் எனக்கு மிகப்பெரிய அந்த பொக்கிஷமான சபையை எனக்கு கொடுத்தார். சபையினுடைய மூப்பர்களுக்கும் நான் சபையில் உள்ள எல்லாருக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் சொல்லாத சாட்சியோடனே உள்ளதான், ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். சபைக்கும் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்நாள் மட்டும் எல்லா சூழ்நிலையும்
எனக்கு சப்போர்ட்டாக இருந்த, எனக்கு உதவி செஞ்ச ப்ரேயரில் பொருளாதார எல்லா சூழ்நிலையும் எனக்கு உதவி செஞ்ச எல்லா பிரதர்ஸுக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி உள்ளனாக இருக்கேன். இந்த வழி நடத்தின எல்லா என்னுடைய யூத்துக்கு என்னுடைய அந்த வாலிபத்தில் நடத்தின எல்லா சகோதரர்களுக்குமே நான் நன்றி உள்ளனாக இருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா பற்றி நான் சொல்லும் போது அவங்க ஒன்று தான் பண்ணாங்க. அவங்க பெருசாக படிக்கலை, ஆனால் என்னை அவங்க ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க. அப்படி விட்டதனுடைய விளைவு தான் ஆண்டவருக்குள்ளே நான் வளர்கிறதுக்கும் அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க என்னை அந்த விட்ட விதம் வந்து ஆண்டவருக்குள்ளே என்னை கொண்டு போயிடுச்சு. என் கூட பிறந்த என்னுடைய சகோதரிகள், எனக்கு 2 மூத்த சகோதரிகள் 2 பேர், கீழே எங்கர் சிஸ்டர் 2 பேர். இவங்களுக்குமே நன்றி சொல்கிறேன். இந்நாள் வரைக்கும் என் கூட இருந்து எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு நான் வளர்கிறதுக்குள்ளேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளில் நான் கேட்ட அந்த செய்தி தான், நான் இந்த நாள்லேருந்து நான் மறிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த பூமியில் நான் என்னுடைய எல்லா சுயத்துக்கும் என்னுடைய எல்லா விருப்பத்துக்கும் என்னை நான் விட்டு கொடுத்துட்றேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர் நடுவில் இருக்க, அவர் என்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுறதுக்கு இந்த நாளை நான் அவருக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த நாளை இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்காரு. நன்றி ஆண்டவரே, அவருடைய அப்பா பிதாவிൻ്റെ சுத்திக புத்திரத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கேட்டது போல நாங்கள் வாழணும்னு எங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய பாதத்தில் மினிஸ்டருக்கு கேட்டு நல்ல பிதாவே. ஆமென். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை பாதுகாத்து வழிநடத்தினேன் என் அப்பாவுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். நான் சிறு வயதுலேருந்து கிறிஸ்டின் ஆர்ஃபனேஜில் வளர்ந்து வந்தேன். அங்கே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஏசப்பா தான் என்னுடைய அப்பா, என்ன தேவையாக இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நிறைய பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு நான் படிக்கிறதுக்கு கோயம்புத்தூருக்கு வந்தேன். அப்புறம் வேலையும் எனக்கு கோயம்புத்தூர்லேயே கிடச்சிச்சு. வெளியே எனக்கு கோயம்புத்தூர் கிடச்சிச்சு. அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு எங்கே போகணும்னு தெரியாமல் இருக்கும்போது பொன்னுசாமி எனக்கு கைட் பண்ணாங்க சிஎஃப்சி சர்ச்சுக்கு. அப்போது அங்கே வந்து நான் இயேசு யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக ஒரு சிலுவையில், என் பாவத்துக்காக ஒரு சிலுவையில் இருந்தாருன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் வந்துட்டு என் பாவத்தெல்லாம் அறிக்கை விட்டு 2020 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். என்னுடைய திருமண காரியமும் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் வந்து தெய்வன்கிட்ட நைட்டு ப்ரேயர் பண்ணும்போது மார்க் 11:24 நீ எவைகளை விசுவாசிக்கிறியோ அவரை பெற்றுக்கொள்வான்ட்டு தேவன் எனக்கு அந்த வசனத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு அசோக் பிரதருடைய ப்ரொஃபைல் எனக்கு வந்துச்சு. தெய்வன் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு ஒரு சமாதானமாக கொடுத்தாங்க. இந்த நாளில் வந்துட்டு நான் பெத்தேலுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்த அம்மாமார்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அங்கே இருக்க அண்ணாமாருங்க, நான்ராஜனை, சிஓ அங்கிள், சுரேஷ் அண்ணா எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அங்கே இருக்க அக்காமங்க, கஸ்தூரி அக்கா, மல்லிமா, இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சிஎஃப்சி சபையில் எல்டருடைய ஃபேமிலிக்கு என்னை வந்துட்டு அவங்க ப்ரேயரில் வந்துட்டு ரொம்ப தாங்கி எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். யூத் லீடர் ஆன்ட்டிக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அவங்களும் எனக்கு நான் நிறைய சோர்ந்து போகும்போது அவங்க வந்துட்டு எனக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஃப்ரைடே மீட்டிங்கில் சிஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்காக ரொம்ப பாரப்பட்டு ப்ரேயர் பண்ண சிஸ்டர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்துட்டு நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் வந்துட்டு என் கூட பேசி எனக்கு அப்பப்போ சோர்ந்து போகும்போதெல்லாம் இது பண்ணுவாங்க, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. தேவன் நல்லவர். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாகவே செய்திருக்கிறார். நாம் கூட இந்த வேலை ஒரு கோரஸை நாம் பாடலாம். பாடல் டீம் நீங்கள் மேலே விரும்பி கேட்கிறேன். நம்முடைய பாடல் தாளிலே சாங் நம்பர் 5, துதி கலந்த கீதத்தால் என் நேசரை போற்றுவேன். கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார்.
மெய் நன்றியுடனே அதை நான் எப்பொழுது சொல்லுவேன் அப்படிங்கிற இந்த பாடலை பாடலாம். 1-2 சரணங்களை மாத்திரம் நான் இந்த வேளையிலே பாடலாம். ஹலோ, நாம் கூட திருமணத்தின் முக்கியமான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த திருமண காரியங்களை நடத்தி தரும்படிக்கு மூத்த சகோதரர் வேதேன் அவர்களை அன்பாக நான் அழைக்கிறேன். வேதேன் சகோதரர் நம்முடைய சிஎஃப்சி கோயம்புத்தூர் சபையின் மூத்த சகோதரராக இருக்கிறாங்க. அவங்க இந்த திருமண காரியங்களை நடத்தி தருவாங்க. நாம் எல்லோரும் கூட ஜெபசிந்தையோடு நாம் இருக்கலாம். நாம் தேவ சன்னிதானத்தில் நாம் யாவரும் பயபக்தியுடன் அமர்ந்து இருப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள கதவு எண் 27 அண்ணா நகர் சேலம் ரோட்டில் வசித்து வரும் திரு ராஜேந்திரன் லேட், திருமதி அஞ்சலை லேட் அவர்களின் புதல்வரான அசோக்குமார் ராஜேந்திரன் என்ற மணமகனுக்கும், சேலம் மாவட்டம் பெத்தேல் அக்ரிகல்ச்சர் ஃபெலோஷிப் டேனிஷ்பேட்டை ஓமலூர் சேலம் மற்றும் சேலம் மாவட்ட ராசிபுரம் தாலுக்கா உள்ள கதவு எண் 143/A ஆண்டிக்காடு வேளம்பாளையம் தொப்பப்பட்டி போஸ்ட் வசித்து வரும் திரு பழனிசாமி, திருமதி கீதா லேட் அவர்களின் புதல்வியான சுதா என்கிற மணமகளுக்கும் இப்பொழுது நடைபெற இருக்கிற திருமணத்திற்கு நியாயமான தடை ஏதேனும் இருக்குமாயின் இப்பொழுதே தெரிவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தடை இல்லை என்றால் இனிமேல் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. இது இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டத்தின்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யாவரும் மௌனமாக இருப்பதால் தடை இல்லை என்று இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன்.
சகோதரர் அசோக்குமார் அவர்களே, நீங்கள் சகோதரி சுதா அவர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? சம்மதம். சகோதரி சுதா அவர்களே, நீங்கள் சகோதரன் அசோக்குமார் அவர்களை உங்கள் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள முழு சம்மதமா? சம்மதம். இவர்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்து இருப்பதனால் இப்பொழுது அவர்கள் திருமண வாக்குறுதியை வாசிப்பார்கள். இப்பொழுது அசோக்குமார் அவர்கள் தங்களுடைய திருமண வாக்குறுதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு முன்பாக தங்களுடைய வாக்குறுதியை அவர்கள் சொல்லுவார்கள். அசோக்குமாரா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சுதாவாகிய உன்னை இன்று முதல் எனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ எனது வாழ்க்கை துணையாய் இருக்கும்படி தேவன் உன்னை எனக்கென தெரிந்தெடுத்துள்ளார் என்பதை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இப்பூமியில் தேவன் நமக்கு கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் நான் உன்னை நேசித்து காப்பாற்றுவேன். என் தகப்பனையும் தாயையும் விட்டு உன்னுடன் நான் இசைந்திருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்வேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உன்னுடன் பகிர்ந்து கொண்டு என்னால் ஆன மட்டும் உன்னை போஷித்து காப்பேன். கிறிஸ்து சபையை நேசிப்பது போலவே என் முழு மனதோடும் நான் உன்னை நேசிக்க நாடுவேன். உனது சரீரத்தையும் எனது சரீரத்தையும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் தங்கிடும் ஆலயமாய் பாவிப்பேன். என் வாழ்விலும் நம் வீட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்பேன். நம் குடும்ப வாழ்வில் தேவனையே மகிமைப்படுத்தும்படி முழு மனதாய் நாடுவேன். இந்த என் உறுதிமொழியை நிறைவேற்ற தேவன் தாமே எனக்கு கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். இப்பொழுது சகோதரி சுதா அவர்கள் தங்களுடைய உறுதிமொழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவங்க சொல்லுவாங்க. சுதாவாகிய நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அசோக்குமார் ஆகிய உங்களை இன்று முதல் என் கணவராய் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என் வாழ்க்கை துணையாக இருக்கும்படி தேவன் எனக்கு என்ன தெரிந்து கொண்டார் என்பதை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இப்பூமியில் தேவன் நமக்கு கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் நான் உங்களுக்கு நேசித்து கீழ்ப்படிவேன். என் தகப்பனையும் என் தாயை விட்டு உங்களோடு நான் இசைந்திருப்பேன். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்வேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு நீங்கள் என் தலைவராய் இருந்து ஆளும்படிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து போல எல்லாவற்றையும் தங்களுக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் முழு மனதாய் நாடுவேன். உங்கள் சரீரத்தை என் சரீரத்தை பரிசுத்த ஆவிக்கு தேவன் தங்கும் ஆலயமாய் பாவிப்பேன். என் வாழ்விலும் நம் வீட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்பேன். நம் குடும்ப வாழ்விலும் தேவன் மகிமைப்படுத்தி முழு மனதாய் நாடுவேன். இந்த என் உறுதிமொழியை நிறைவேற்ற தேவன் தமக்கு என் கிருபையை செய்ய என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேளையில் சிஎஃப்சி சபையின் மூத்த சகோதரர்கள் முன்பாக வந்து
பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மூத்த சகோதரர்கள் தயவுசெய்து நீங்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். The Sangeet from Tirupattur. சகோதரர் சாமுவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள். மற்ற மூத்த சகோதரர்கள் அவங்க பிள்ளைகள் மேலே தன்னுடைய கரங்களை வைத்து அவர்கள் ஜெபத்தோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். Heavenly Father, we praise you and thank you for Brother Ashok and Sister Sudha. According to your eternal purpose, you have joined them together as husband and wife. Lord, we pray that you anoint them both together today so that they may fulfill the covenant what they have taken before you, Lord. Let them be faithful until their last day on this earth to one another and to the covenant they have taken. We commit them to you, Lord. Bless them with all heavenly and earthly blessings. Give them children and grandchildren, and let your name be glorified through their life. Meet all their needs in their life, earthly needs in their life, Lord. Anoint them again, Lord. We commit them to you, Lord. Thank you. In Jesus' name we pray. நல்ல பிதாவே நான் துதிக்கிற ஆண்டவரே, ஆமாண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே முன்குறித்து உங்களுடைய மகனாய் நீ தெரிந்து கொண்டதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இதோ உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அசோகையும் சுதாவை ஆண்டவரே உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி இவர்களை இணைத்தறியாதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உங்களுடைய தேவனே உங்களுடைய திட்டம் தீர்மானம் வாழ்க்கையை ஆண்டவரை முழுவதுமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே நீங்கள் இல்லாத ஆண்டவரே வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்துவிட வேண்டாம். இயேசுவே, இதோ கேட்டது போல ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே நீங்கள் வாழ்ந்தபோது எவ்வளவா என்னுடைய சுய சித்தத்துக்கு ஆண்டவரை நீங்கள் வாழாமல் தேவனுடைய பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ, அதே விதமாய் தேவனை ஆண்டவரே இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் வாழ முடியாய் ஆண்டவரே ஆவியானவரை தொடர்ந்து உங்களுடைய ஆளுநரை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே நம்முடைய கடமை உருவோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே கோடான கோடியாய் பெருகும்படியாய் ஆண்டவரே உண்மை ஆளுகை ஆண்டவரே ஆராதிக்கிற தலைமுறை இவர்கள் மத்தியிலிருந்து எழுதும்படியாய் ஆண்டவரே உடைய கருத்தை நான் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஆமாண்டவரே, நீர் ஆண்டவரை மகிழ்ப்படுவீராக. அல்லேலூயா தேவனே, நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிற மகிமையில நாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brothers. தற்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முறைப்படி திருமண சட்டத்தின்படி ரெஜிஸ்ட்ரேஷன் திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதற்காக ரெஜிஸ்ட்ரார் வந்திருக்காங்க. அவங்க தயவுசெய்து முன்பாக மேடைக்கு வந்து இந்த காரியத்திலே அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.
ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்ட்ரார் வந்து இருவருக்கும் கொடுப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாரத தேசத்தினுடைய கிறிஸ்துவ திருமண சட்டம் 1872 கீழ் மணமகன் அசோக்கும் மணமகள் சுதா இவருடைய திருமணம் அநேக தேவ ஊழியர்கள் மத்தியிலும், பெற்றோர்கள் மத்தியிலும், பரிசுத்தவான்கள் மத்தியிலும், உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் இந்த திருமணம் முறைப்படி நடந்துள்ளது என்பதை அரசு திருமண பதிவாளர் என்ற நிலையில் இந்த சபை நடுவே அறிவிக்கிறேன். தேங்க்யூ. பார்ப்பாங்க பிடிச்சிக்கிட்டா. தேங்க்யூ பிரதர். தற்பொழுது இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டப்படி இவர்களை கணவன் மனைவியாக அறிவிக்கப்படுகிறார்கள். நாம் யாரும் கைதட்டி மத்தேயு 19 அதிகாரம் 6 வசனத்தின்படி தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து தேவனுக்கென்று அவர் வாசம் பண்ணுகிற மகிமையான குடும்பத்தை கட்டுவார்களாக. ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே, இவ்வளோ நேரம் தேவன் அருமையாய் நமக்கு இந்த காரியங்களை எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் எந்த குறைவுமே இல்லாமல் தேவன் நடத்தி கொடுத்தார். இந்த வழியிலும் கூட நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். க்ளோசிங் ப்ரேயர் ராஜவேலு பிரதர் நீங்கள் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. ராஜவேலு பிரதர் கோயம்புத்தூர் சிஎஸ்சி சபையுடைய முதல் சகோதரர், அவங்க வந்து கூட இப்போ க்ளோசிங் ப்ரேயர். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆதாமுக்கு ஏற்ற துணையை இந்த நாளில் கொடுத்து குடும்பமாய் நீர் இந்த நாளில் வைத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது உம்முடைய அனாதி தீர்மானமாய் இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உம்முடைய தீர்மானம் அனாதி தீர்மானமாக இருந்ததற்காக நன்றி. இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, இந்த காரியம் கர்த்தராலே நடந்தது என்று நாங்கள் இந்த நாளில் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பமானது வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து நீர் ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதிக்கான மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.